எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது லாஸ்ட் வருஷம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பேப்பர் தான் நாம் பார்க்க போகிறோம். இது இந்த 9 மார்ச் 2026ஆம் தேதி நடைபெறவுள்ள எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 மார்க்கும் பாருங்கள். அதே மாதிரி முக்கியமான கேள்விகள் என்ன இருக்குது அதை கேள்வி சொல்லிடுறேன். நீங்கள் புத்தகத்தில் பார்த்து படிச்சுக்குங்க. இப்போ முதல்ல 1 மார்க் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறான்? 15 கொஸ்டின் கேட்குறான். 1 மார்க்கு 15 கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். முதல் கேள்வி, ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சிதைவடைந்து ஆக்சிஜனை தரும் வினையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு 48 கிராம் ஆக்சிஜன் உருவானால் அக்குறிப்பிட்ட நேரத்தில் நீரின் உருவாதல் வேகம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, 3 மோல் மினிட் இன்வர்ஸ். ஸோ இதுதான் அதுக்கு சரியான விடை. இரண்டாவது கேள்வி, 1 மோல் பொட்டாசியம் டைகுரோமேட் ஆனது பொட்டாசியம் அயோடைடுடன் வினைபட்டு வெளியேற்றும் அயோடின் மோல்களின் எண்ணிக்கை 3. அடுத்து மூன்றாவது கேள்வி, பொதுவாக ஒட்டா சமையல் பாத்திரங்களின் மேற்பரப்பில் பலபடி பூசப்பட்டுள்ளது. அந்த பலபடியின் ஒற்றைப்படி மூலக்கூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, 1,1,2,2 டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன். இதுதான் அதாவது நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் ஜென்ரலி ஹாவ் எ கோட்டிங் ஆஃப் எ பாலிமர் ஹூஸ் மோனோமர் இஸ் 1,1,2,2 டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன். அடுத்து நான்காவது கேள்வி, நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து மஞ்சள் நிற எண்ணெய் போன்ற நீர்மத்தை தருவது. நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து மஞ்சள் நிற எண்ணெய் போன்ற நீர்மத்தை தருவது என்-மெத்தில் அனிலீன். அடுத்த ஐந்தாவது கேள்வி, போரிக் அமிலம் ஒரு அமிலமாகும், ஏனெனில் அதன் மூலக்கூறு நீர் மூலக்கூறிலிருந்து ஹைட்ராக்சைடு அயன் OH- அயனியை ஏற்றுக்கொண்டு புரோட்டானை தருகிறது. ஆறாவது கேள்வி, மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கூழ்மநிலை அமைப்பில் உள்ள துகள்கள் எதிர்மின் முனையை நோக்கி நகர்கின்றன. அதே கூழ்ம கரைசலின் திரிதல் நிகழ்வானது பொட்டாசியம் சல்பேட், சோடியம் பாஸ்பேட், பொட்டாசியம் ஃபெரோசயனைடு, அதேமாதிரி நான்காவது NaCl ஆகியவற்றை கொண்டு ஆய்வு செய்யப்படுகிறது. அவற்றின் வீழ்படியாகும் திறன். இதுக்கு ஆப்ஷன் அ. முதல்ல K4FeCN6 பொட்டாசியம் ஃபெரோசயனைடு கிரேட்டர் தென் சோடியம் பாஸ்பேட் கிரேட்டர் தென் பொட்டாசியம் சல்பேட், கடைசியாக தான் NaCl வீழ்படிவாகும் திறன். அடுத்து ஏழாவது கேள்வி, கூற்று காரணம். குளோரின் வாயுவை காட்டிலும் புளூரினின் பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். தவறு. குளோரினானது புளூரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விலக்கு விசையினை பெற்றுள்ளது. தவறு. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறான ஒன்று. அடுத்து எட்டாவது கேள்வி, ஃப்ளூரைட் வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் ஃப்ளூரைடில் காணப்படும் Ca2+
F மைனஸ் அயனிகளின் அணைவு எண்கள் முறையே ஆப்ஷன் ஏ 8 மற்றும் 4. கால்சியம் fluoride having a fluoride structure, the coordination number of Ca2 plus ion and F minus ion, அதான் 8 and 4. அது 9வது கேள்வி. புரதத்தின் இரண்டாம் நிலை அமைப்பானது எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆல்பா சுருள் முதுகெலும்பு. The secondary structure of a protein refers to alpha helical backbone. 10வது கேள்வி. நீரின் அயனிப்பெருக்க மாறிலி அதாவது KW அதனோட மதிப்பு 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 × 10⁻⁻14 எனில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மதிப்பு. இதுக்கு ஆப்ஷன் இ 2.71 பெருக்கல் 10⁻⁻14. அடுத்து ஸோ பிளாட்டினம் இதில் வந்து நைட்ரைட் வாட்டர் மாலிகூல் அதே மாதிரி 2 அம்மைன் ஸோ வெளியில் புரோமின் என்ற அணைவில் மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண். மைய உலோக அயனினா பிளாட்டினத்தோட ஆக்சிஜனேற்ற எண். இதுக்கு வந்து +2 அடுத்து மொத்தமாக 9650 கூலும்கள் மின்னூட்டத்தை பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 6.022 பெருக்கல் 10⁻22. பின்வருவனவற்றுள் எது வலிமை மிக்க அமிலம்? 4-நைட்ரோஃபீனால். Which one of the following is the strongest acid? 4-நைட்ரோஃபீனால். 14வது கேள்வி. மெத்தில் புரோமைடு பொட்டாசியம் சயனைடுடன் வினைபுரிந்து எதை தருகிறது? அது H3O+ உடன் எதனை தருகிறது? மீண்டும் PCl5 உடன் வினைபுரிந்து எதனை தருகிறது? ஸோ விளைபொருள் சி. இதில் வந்து சி மட்டும்தான் கேட்குறான். சி என்பது என்ன? அசிட்டைல் குளோரைடு. அதான் சரியான விடை. எனவே என்ன ஆகும்? மெத்தில் சயனைடு ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து methyl cyanide is reacted with H3O plus. இது வந்து அசிட்டிக் ஆசிட் தரும். CH3COOH. Chlorination of acetic acid.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CH3 C double bond O Cl அசிட்டைல் குளோரைடு. ஸோ இதுதான் இதனோட ரியாக்ஷன், முழு ரியாக்ஷன். மெத்தில் புரோமைடு வந்து பொட்டாசியம் சயனைடு வினைபுரிந்து மெத்தில் சயனைடு வந்து H3O+ இணைந்து அசிட்டிக் அமிலம் PCl5 இணைந்து அசிட்டைல் குளோரைடு தான் ஃபைனல் ப்ராடக்ட். அடுத்து 15வது கேள்வி. சில்வர் மற்றும் தங்கம் பிரித்தெடுத்தல் முறையானது சயனைடை கொண்டு கழுவுதலை உள்ளடக்கியது. இம்முறையில் பின்னர் சில்வர் மீள பெறப்படுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகத்துடன் உலோக இடப்பெயர்ச்சி முறை. இதோட 15 1 மார்க் முடிச்சு, மொத்தம் 70 மார்க்கு. 6 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்குறான், அதாவது எனி 6 கொஸ்டின், அதில் கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. என்ன கேட்குறான், எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு தாது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட் சல்ஃபைடு, இது வந்து கலீனா. அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைடு, ஜிங்க் பிளண்ட். அடுத்து PCl5 வெப்பப்படுத்தும் போது நிகழ்வது. இப்போ PCl5 வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், PCl3 + Cl2 கிடைக்கும். அடுத்த கேள்வி என்ன, ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் ஒத்த பண்புகளை பெற்றுள்ளது. ஏன், அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா லாந்தனைடு குறுக்கம், ஒரே மாதிரியான அணு ஆரம், ஒரே மாதிரியான அயனி ஆரம், அதே மாதிரி ஒரே மாதிரியான அயனி உருவளவு அல்லது அயனி ஆரங்களில் மிகச்சிறியதாகவே வேறுபாடுகள் உள்ளது. அடுத்து கரைதிறன் பெருக்கம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுங்க. சமமான கடத்துத்திறன். அடுத்த கேள்வி, வீழ்படிவை கூழ்ம கரைசலாக மாற்றுவதற்காக கூழ்மமாக்கி சேர்க்கப்படுகிறது. கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து கேட்டர்மன் கூச் வினை. அடுத்து மருந்து பொருட்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 24வது கேள்வி, பின்வரும் வினைகளில் வினை விளைபொருட்கள் X மற்றும் Y கண்டறிக. ஜிங்க் போடும்போது என்ன ஆகும், C6H6 பென்சீன் கிடைக்கும். அதே அமோனியா போடும்போது அனிலீன் கிடைக்கும். இங்கே வந்து NH2R C6H5 NH2. ஓகேவா? ஒன்றா வாய்ப்பாடில் எழுதுங்க அல்லது ஸ்ட்ரக்சரில் எழுதுங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். இது வந்து 24 கம்பல்சரின்னு நினைக்கிறதுல கரெக்டா? ஆமாம், இந்த கொஸ்டின் கம்பல்சரி. அடுத்து 3 மார்க் கேள்வி, 6 3 18. இதில் வந்து பாருங்க, நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறை. கந்தக டை ஆக்சைடின் வெளுக்கும் பண்பினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டருடன் இணைந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டை தரும். அதே மாதிரி சல்ஃபர் வந்து ஹைட்ரஜனுடைய வந்து சல்ஃபர் ஹைட்ரைடு அந்த மாதிரி தரும். அல்லது கேள்வி, அடுத்த கேள்வி, நீரேற்ற மாற்றியங்கள் என்றால் என்ன, ஒரு உதாரணத்துடன் விளக்குக. அடுத்த கேள்வி, நான்முகி எண்முகி வெற்றிடங்களை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். அடுத்து பிரண்ட்லிச் பரப்பு கவர்தல் சமவெப்ப கோட்பாட்டிற்கான வரம்புகள் யாவை? அடுத்து பின்வரும் இதில் எது கம்பல்சரி கொஸ்டின்? 33, 30 கிடையாது, 33 வந்து கம்பல்சரி. இதுக்கு வந்து 30க்கு
பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்தோம் ரிடக்ஷன், அதாவது ஒடுக்கம். இப்போ C6H5NH2ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அனிலீனோட இந்த மாதிரி சோடியம் நைட்ரேட்டும் HCl வினைபுரிந்து என்ன தரும், பென்சீன் டயசோனியம் குளோரைடு தரும். அதுக்கப்புறம் CuCnோட காப்பர் சைனோட வினைபுரிந்து என்ன ஆகும், உங்களுக்கு மெத்தில் சயனைடு தரும். இந்த மாதிரி Cn, ஓகேங்களா, சயனோபென்சீன், ஃபினைல் சயனைட், சயனோபென்சீன், பென்சீல் நைட்ரைல், இந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து 31, குறுக்க பலபடி என்றால் என்ன, இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக. வாட் இஸ் காண்டன்சேஷன் பாலிமர், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து, உயிரினங்களில் லிப்பிடுகளின் ஏதேனும் 3 செயல்பாடுகள். மென்ஷன் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். அடுத்து கம்பல்சரி கேள்வி, ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ செகண்ட் இன்வெர்ஸ், அதன் அரைவாழ் காலத்தினை விளக்குக. அப்போ அரைவாழ் காலத்துக்கு என்ன, T-half ஃபார்முலா 0.693 / K கான்ஸ்டன்ட். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான், இங்கே T-half கொடுத்துட்டா, அப்போ நம்ம K மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். K = 0.693 / இந்த K தான் இங்கே கொடுத்துருக்கு, T-half மன்னிச்சுங்க. அப்போ K = 0.693 / இந்த மதிப்பு 1.54 × 10⁻³ செகண்ட் இன்வெர்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் இது பண்ணும்போது என்ன ஆகும், 450 செகண்ட் கிடைக்குது. இதுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா நான் வச்சுட்டா போதும் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின், 5 கேட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இதில் பாருங்கள், பின்வரும் செயல்முறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் பயன்பாட்டினை விவரிக்க. அலுமினியம் பிரித்தெடுத்தலில் கிரையோலைட், ஜிர்கோனியத்தின் தூய்மையாக்கலில் அயோடின், இது ஒன்று. அடுத்த ரெண்டாவது இதுலேயே ஹாலஜன் இடை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகள். அல்லதுல போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய், போராக்ஸின் பயன்களை தருக. ஸோ அதை இங்கிலீஷில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் மென்ஷன்ட். Cryolite in the extraction of aluminum, iodine in the refining of zirconium. State any 3 properties of interhalogen compounds. அடுத்து, how will you identify borate radical? Give the use of borax. அடுத்து 35வது, potassium dichromate தயாரித்தல். Describe the preparation of potassium dichromate. வெர்னர் கொள்கையின் கோட்பாடு. Write the postulates of Werner theory. அடுத்து 36, உலோகம் அதிகமுள்ள குறைபாட்டினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வித் an எக்ஸாம்பிள். போலி முதல் வகை வினையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an எக்ஸாம்பிள். அடுத்தது ஒரு சம் கொடுத்துருக்குறான், pH மதிப்பை கணக்கிட சொல்லி. அடுத்து, நர்ஸ் சமன்பாட்டை தருவி. கீழ்கண்ட மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்துவாய். எத்தில் ஆல்கஹால் டு ஈத்தீன், எத்திலின் கிளைகால் டு 1,4-dioctane ஆக்சேன், கிளிசரால் டு அக்ரோலின். ஸோ இதுக்கு வந்து எத்திலின் கிளைகால் டு ஈத்தீன் வந்து பார்த்தீங்கன்னா CH3CH2OH. இது கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ஆர் பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 ஆர் ஜிங்க் குளோரைட் ஆர் அலுமினா, எது வேணால் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் சரி, போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு CH2 CH2 ஈத்தீன் வந்து கிடைக்கும். அடுத்து இதில் எத்திலின் கிளைகால் CH2OH
CH2OH. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடும்போது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த மாதிரி CH2 OO இப்படி 6 மெம்பர்ட் ரிங் வந்து கிடைக்கும். அடுத்து இதில் கிளிசரால் டு அக்ரோலின். கிளிசரால் வந்து CH2OH CHOH CH2OH. அதில் வந்து பொட்டாசியம் பை சல்ஃபேட் போடும்போது அல்லது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், மூணுக்குமே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிட்டு CH2 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CHO கிடைக்கும். அக்ரோலின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இதனுடைய ரியாக்ஷன். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் வந்து எழுதுங்க, அல்லது இந்த ஈக்குவேஷன், இந்த 3 இது. அடுத்து 38வது கேள்வி என்ன கேட்குறான்? C7H6O என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு என்ற கரிமச் சேர்மம் ஏவானது கனிசாரோ வினைக்கு உட்படுத்தப்படுகிறது. சேர்மம் ஏவானது அடர் FeClO3 முன்னிலையில் குளோரினுடன் வினைபுரிந்து Bஐ தருகிறது. மேலும் சேர்மம் ஏ ஆனது வினைவேக மாற்றி இல்லாத போது குளோரினுடன் வினைபுரிந்து சேர்மம் Cஐ தருகிறது. ABC ஆகியவற்றை கண்டறிந்து தகுந்த வினையுடன் எழுதுக. அப்போ ஏ வந்து பென்சால்டிகைட் CHO, பென்சால்டிகைட் வந்து FeCl2, அதே மாதிரி கீழே வந்து குளோரின் வினைபுரிந்தனாகும். அது மெட்டா பொசிஷனில் குளோரின் பென்சால்டிகைட், இது வந்து B. அதே இந்த பென்சால்டிகைட் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட், குளோரின் வித்தவுட் கேட்டலிஸ்ட். இங்கே வந்து கேட்டலிஸ்ட்டு வித் கேட்டலிஸ்ட் இங்கே வரும். வித்தவுட் கேட்டலிஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே அங்கேயே ரியாக்ட் ஆகிடும், COCl. ஸோ இதுதான் ABC. ஏங்கிறது பென்சால்டிகைட், பிங்கிறது மெட்டா குளோரோ பென்சால்டிகைட் 3 குளோரோ பென்சாயில் குளோரைடு தான் தேர்ட் ஒன். ஸோ இந்த 3 எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து 5 மார்க். அல்லது பாருங்கள், நைட்ரோமீத்தேன், நைட்ரோ மற்றும் அசி வடிவங்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய்? செல்லில் காணப்படும் ஆரணியாவின் வகைகள். ஆரணியாவில் என்னென்ன? ரிபோசோம் ஆரணியே, தூத ஆரணியே, இடமாற்று ஆரணியே, ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. இது எழுதியிருந்தால் உங்களுக்கு 3 மார்க். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். ஸோ அதனால் நீங்கள் நல்லபடியாக படிச்சிருந்தா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 1 மார்க்கோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.